அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இது. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பீவர்ட் பார்ப்போம். ஸோ பீவர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி ப்ரீவியஸாக ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி ரெஸ்பெக்ட் பண்ணிருச்சு. அகெயின் சேம் ரேஞ்சு தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நவ் பை சிக்னல் வந்து பையில் தான் இருக்குது. டுமாரோ சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டைலில் இருக்குது. வாலட்டைல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஹை இருக்கும், அகைன் ஒரு லோ இருக்கும், அகைன் ஒரு ஹை வரும். அதாவது ஒரு நல்ல ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்விங் பண்ணலாம். நல்லாயிருக்கும். நாளைக்கு ரெண்டு சைடும் ப்ராஃபிட் பண்ணலாம். அப்படியே 15 மினிட்ஸில் பார்ப்போம். நம்ம நேற்று ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம். ஸோ அது பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுமா என்னன்னு தெரியலை, நாளைக்கு பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு செல் சிக்னல் அது ஆல்மோஸ்ட் பிரேக் ஆக போகுது. நாளைக்கு ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா பிரேக் ஆகிடும். பட் சிபிஆர் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்து அகைன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போனால் இல்லை அப்படின்னா கீழே தான் வரும். நம்ம இது வந்து ஒரு கீ பாயிண்ட் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு. இது கீ பாயிண்ட் 23,450 23,420, ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ். இது வந்து கீ பாயிண்ட்ஸு. ஸோ இதுக்கு மேலேயே மார்க்கெட் இருந்ததுன்னா பை போகலாம். சப்போஸ் இது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா செல் சைடு வரலாம். நம்ம அப்படியே ஓஆர்பி பார்த்துருவோம். ஓஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா நேற்றை விட ஆக்சுவலி இன்றைக்கி கொஞ்சம் வைடாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்ட்ரி கிடையாது. சப்போஸ் என்ட்ரி எடுத்திருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு ஹை பார்த்தோம் அப்படின்னா டார்கெட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு நிஃப்டியில். ஸோ நம்ம அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுலேயும் சேம் தான். ஆல்ரெடி ஒரு வெர்ஜின் சிபிஆரில் நம்ம மார்க் பண்ணியிருந்த ஜோனு சேம் இன்றைக்கி அதே அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. ஸோ இது இந்த ஹையை பிரேக் பண்ணுமான்றது டவுட்டு தான். சப்போஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம லாங் தாராளமாக போகலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணல அப்படின்னா அகைன் ரீடெஸ்ட் ஆகும். இந்த ஏரியா பிரேக் ஆகிடும் இந்த வெர்ஜின் சிபிஆர். 15 மினிட்ஸில் பார்த்தோன்னா 15 மினிட்ஸில் பை சிக்னல் இதில் வந்திருக்கு. நிஃப்டியில் பை சிக்னல் இல்லை, ஆல்மோஸ்ட் சூப்பர் ட்ரெண்டு பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் பை சிக்னல் வந்திருக்கு. அகைன் இது சூப்பர் ட்ரெண்ட் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் அப் ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகும். இதுலேயும் டுமாரோ பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டைலு. ஸோ ஆல்மோஸ்ட் டிசெண்டிங் சிபிஆர். கொஞ்சம் சிபிஆர் இன்றைக்கி சிபிஆரோட நாளைக்கு சிபிஆர் கொஞ்சம் கீழே இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் வைடாக இருக்குது. ஸோ வாலட்டைல் இதுலேயுமே ஒரு நல்ல ஒரு ஹை லோ ஒரு ஸ்விங் நடக்கும். ஸோ போத் சைடு நமக்கு வந்து நாளைக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம அப்படியே ஓஆர்பி பார்த்துருவோம். ஓஆர்பி பார்த்திங்கன்னா நேற்றை விட இன்றைக்கி நேரம். ஸோ பார்த்தாலே தெரியும் நேற்றை விட இன்றைக்கி நேரம். இதில் 5 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் பிரேக் பண்ணியிருக்கு, பட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அகெயின் பை சைடு பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு, மேலேயே தான் சஸ்டெயின் ஆகிடுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸு. இந்த சைடு நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலும் இதை எஸ்எல்லாக வச்சுருந்தோன்னா, அதாவது 15 மினிட்ஸ் ஹை எஸ்எல் வச்சுருந்தோன்னா 200 பாயிண்ட்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் அவ்வளோதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.